வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. மத்திய கிழக்கு நாடுகளில் இன்றும் தொடரும் இக்கட்டான போர்களின் வரலாற்று தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. ஏமன் மறைக்கப்பட்ட மனித பேரழிவு. சில போர்கள் உலகத்தின் முன்பக்க செய்திகளாக மாறுகின்றன. சில போர்கள் உலகத்தின் மௌனத்தின் பின்னால் மறைந்து விடுகின்றன. ஏமன் அந்த மறைக்கப்பட்ட ஒரு போர்க்களம். ஏமன் நாடு ஒரு காலத்தில் வரலாற்று நாகரிகம், வணிக பாதைகள், கலாச்சார வளம். ஆனால் அந்த நிலம் இன்று பசியும் போருமாக மாறியுள்ளது. 2011ஆம் ஆண்டு அரபு வசந்தம் ஏமனையும் தட்டியது. மக்கள் ஊழல் எதிர்ப்பு, வேலை வாய்ப்பு, அரசியல் மாற்றம், அமைதியாக தெருக்களில் இறங்கினர். அந்த எழுச்சிக்கு பின் அரசு பலவீனமடைந்தது. அந்த வெற்றிடத்தில் ஹவுதி இயக்கம் முன்னேறியது. ஹவுதிகள் வட ஏமனில் வேரூன்றிய சியா தொடர்புடைய இயக்கம். அவர்கள் அரசை எதிர்த்தனர். தலைநகரான சனா நகரை கைப்பற்றினர். இந்த முன்னேற்றம் ஏமனின் உள்நாட்டு பிரச்சனையாக நிற்கவில்லை. வெளிநாட்டு சக்திகள் உள்ளே நுழைந்தன. சவுதி அரேபியா ஏமன் அரசை ஆதரித்தது. இராணுவ கூட்டுக்கு மறைமுக ஆதரவு. ஏமன் ஒரு பிரதிநிதி போர்க்களமாக மாறியது. 2015ஆம் ஆண்டு முதல் வான்வழி தாக்குதல்கள், நிலத்தில் போர்கள், துறைமுக தடைகள், இவையெல்லாம் மக்கள் மீது சுமத்தப்பட்டன. ஏமனின் உண்மை போர்க்களம். மருத்துவமனைகள், பள்ளிகள், குடிநீர், பசி, நோய்கள், குழந்தைகள் அதிகமான பாதிப்பு. ஐக்கிய நாடுகள் உலகின் மிக மோசமான மனிதாபிமான பேரழிவு என்று அறிவித்தது. ஆனால் இந்த பேரழிவு முன்னணி செய்தியாக மாறவில்லை. அரசியல் சிக்கல்கள், உலக கவனம் வேறு இடங்களில். ஏமன் மௌனத்தில் வாடியது. அமைதி முயற்சிகள், பேச்சுவார்த்தை, போர் நிறுத்தம் சில நேரங்களில் தொடங்கின, உடனே முடிந்து போயின. நிலையான அமைதி இன்றும் எட்டப்படவில்லை. இந்த போர் வெற்றி எவருக்கும் இல்லை, தோல்வி அனைவருக்கும். மிக அதிகமாக மக்களுக்கே தோல்வி. நிறைவாக, ஏமன் நாட்டின் போர் ஒரு அரசியல் மோதல் அல்ல, ஒரு மனித பேரழிவு. உலகம் மௌனமாக இருந்தால் இந்த பேரழிவு தொடர்ந்து கொண்டே இருக்கும். நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம்.